பிள்ளையான் என்று சொல்லப்படுகிற சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் இடையில தொடர்பு இருந்தது இன்றைக்கு 100% உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த விடயத்தை பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் நாடாளுமன்றத்தில் வைத்து வெளியிட்டிருக்கிறார். அதை விட இந்த கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் இந்த பிள்ளையானுடைய சித்திரவதை முகாமில் வைத்துத்தான் கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டவர் என்று சொல்லி 2 கண்கண்ட சாட்சிகள் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். இதுல இருந்து ஒரு காவல்துறை அதிகாரி கொலையோட சேர்த்து பல கொலை சம்பவங்கள் வெளிவந்திருக்குது. அது மட்டும் இல்லாம முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு விதித்த காலக்கெடு இன்றையோட முடிவடையுது. இது தொடர்பில் மஹிந்த தரப்பிட்ட இருந்து நேரடியாகவே ஒரு பதட்டமான பதில் கிடைக்கப்பட்டிருக்குது. ஆக என்னெல்லாம் நடந்திருக்குதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா, இப்ப இந்த பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறதுக்கான பிரதான காரணம் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தி காணாமலாக்கப்பட்டது. இந்த பிரதான குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இப்ப இந்த பிள்ளையான் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறார். ஆனா இவர் விளக்கமறியல் எடுத்து விசாரிக்கப்படும் போதுதான் இந்த பிள்ளையான் குழு செஞ்சிருக்கக்கூடிய கடத்தல்கள், கொலைகள் என்று சொல்லி பல அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் வெளிவர தொடங்கினது. இப்ப என்ன தெரிய வந்திருக்குது என்று சொன்னா, இந்த பிள்ளையான் குழுவால கடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிற இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத்தும் இந்த பிள்ளையானுக்கு சொந்தமான ஒரு இடத்தில் வைத்துத்தான் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டவர் என்று சொல்லி 2 பேர் சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். இவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னா, இந்த பிள்ளையான் குழுவுக்கு சொந்தமாக, அதாவது அரச ஆதரவு பெறாம வெறுமனவே இந்த பிள்ளையான் குழுவுக்கு சொந்தமாக செவனப்பட்டிய பகுதியில் ஒரு சித்திரவதை கூடம் இருந்தது. இங்க பொதுமக்கள், அரசாங்க உத்தியோகத்தர்கள், அதே போல தொழிலதிபர்கள் என்று சொல்லி பல நபர்கள் கடத்தி வரப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்கள். அதே போலதான் இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரும் இந்த செவனப்பட்டிய சித்திரவதை முகாமுக்கு கொண்டு வரப்பட்டு அங்க வைத்து சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு உடனடியாக எரிக்கப்பட்டவர் என்று சொல்லி இந்த 2 பேருமே சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். அதைவிட இந்த செவனப்பட்டிய சித்திரவதை முகாமில் இந்த பிள்ளையான் குழுவால காவல்துறை அதிகாரிகளும் கடத்தி வரப்பட்டவர்கள். இதே போல ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு காவல்துறை அதிகாரியோட சேர்த்து 5 பேர் கடத்தி வரப்பட்டு அங்க வைத்து சித்திரவதை செய்யப்பட்டு அதே செவனப்பட்டிய முகாமுக்கு கீழே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த 2 நபர்களாலையும் வாக்குமூலம் வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இது எல்லாமே, இந்த கடத்தல்கள், கொலைகள் எல்லாமே இந்த பிள்ளையான் குழுவால எப்படி சாத்தியமானது என்று சொல்லி கேள்வி கேட்கும் போதுதான் அதற்கு அரசு தரப்பு என்ன சொல்லி இருக்குது என்று சொன்னா, 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த யுத்த நிலைகளை காரணம் காட்டிக்கொண்டு பிள்ளையான் குழுவுக்கு அரசு தரப்பாலேயே ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருக்குது. முக்கியமாக 352 T56 ரக துப்பாக்கிகளும் 96 கலிபர் ரக துப்பாக்கிகளும் அதை விட 9mm பிஸ்டல்கள் கூட வழங்கப்பட்டிருக்குது. இது எல்லாமே இந்த யுத்தம் முடிவடைஞ்சா பிறகு இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கு திருப்பி வழங்கப்படையில அந்த ஆயுதங்கள் எல்லாமே பிள்ளையான் குழுவினுடைய தனிப்பட்ட கடத்தல்களுக்காகவும் அந்த குழு செஞ்சிருக்கக்கூடிய கொலைகளுக்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இது 100% உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது என்று சொல்லி இலங்கையினுடைய அரசு தரப்பால தகவல் வெளியிடப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இந்த ஆயுதங்கள் எல்லாமே யார் வழங்கி இருக்கிறது என்று கேட்டா, அப்ப ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய இந்த மஹிந்த ராஜபக்ச, பாதுகாப்பு செயலாளர் இருந்திருக்கக்கூடிய கோட்டாபாய ராஜபக்ச, இவர்களுடைய அரசாங்கத்தின் கீழ் தான் இந்த ஆயுதங்கள் இந்த குழுவுக்கு வழங்கப்பட்டிருக்குது. அதை வச்சுக்கொண்டுதான் இந்த கடத்தல்கள், கொலைகள் எல்லாமே அரங்கேறி இருக்குது. இதன் பிரகாரம் இந்த பிள்ளையான் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மேல இலங்கையினுடைய சட்டப்பிரிவின் பிரகாரம் கொலை தண்டனை சட்டத்தின் கீழே 296 கீழே இந்த விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டு வருது. இப்படி இருக்க நேற்றைய தினம் இலங்கையினுடைய பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆனந்த விஜயபால என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் என்றது உடனடியாக திட்டமிடப்பட்டு செய்யப்பட்டதில்லை. கிட்டத்தட்ட 2017ஆம் ஆண்டுல இருந்தே இதற்கான திட்டமிடல்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. இந்த சகல விடயங்களுமே இப்ப விசாரணைகள்ல இருந்து தெரிய வந்திருக்குது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, இப்ப இந்த மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டு இந்த மைத்ரிபால சிறிசேனனுடைய அரசாங்கம் ஆட்சிப்பிடம் ஏறினதோ அப்பையில இருந்தே இந்த குண்டு தாக்குதலுக்கான திட்டங்கள் போடப்பட்டிருக்குது. மிக முக்கியமாக 2017ஆம் ஆண்டுல இருந்து மிக தீவிரமான முயற்சிகள் எல்லாம் இடம்பெற்றிருக்குது. இது எல்லாமே இந்த சிவனேசதுரை சந்திரகாந்தன் பிள்ளையானுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே தெரியும் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆனந்த விஜயபால உறுதிப்படுத்தியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் வைத்து மிக பகிரங்கமாக இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதை விட மிக முக்கியமான ஒரு விடயமும் வெளியில வந்திருக்குது. எப்படி என்று சொன்னா, இப்ப இந்த மஹிந்த தரப்பு உதயன் கம்மம்பிலவால சொல்லப்படுகிற இந்த குண்டு தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரி, அதாவது இந்த சஹ்ரான் காசிமுக்கு மேல இன்னும் ஒரு நபர் இருக்கிறார், அவரையும் நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம் என்று சொல்லி
சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆனந்த் விஜயபால சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் வெளிவரக்கூடிய இந்த தகவல்கள் என்றது பல பேரை சிக்க வச்சு கொண்டிருக்குது. இது தொடர்பில் ஏற்கனவே கோட்டாபாய ராஜபக்ச மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்ப இந்த சிறைக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளையான் மேல பல அடுக்கு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்குது. என்ன நடக்க போகுது, எப்படியான தண்டனைகள் வழங்கப்பட போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்படி இருக்கேதான் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு விதிக்கப்பட்ட ஒரு காலக்கெடு இன்றையோட முடிவடையுது. என்ன நடந்தது என்று சொன்னா, இந்த 2010 ஆண்டு மஹிந்த ராஜபக்சவனுடைய அரசாங்கம் ஆட்சிப்பிடம் இருந்ததில் இருந்து அவருடைய ஆட்சி முடிவடையும் மட்டும் 2015 ஆண்டு மட்டும் எப்படியான சொத்து பட்டியல்கள் இவர்கள்ட்ட இருந்தது என்று சொல்லி சகல விவரங்களையுமே இலங்கையினுடைய நிதி குற்றப்பிரிவு கோரியிருந்தது. ஏன் என்ன நடந்தது என்று சொன்னா, இந்த 2010 ஆண்டுல தான், அதாவது 2009 அதற்கு பிறகு 2010 ஆண்டு முற்பகுதி பிற்பகுதியில தானாம் இலங்கையில இப்ப வரைக்குமே இல்லாத ஒரு மிகப்பெரிய கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற்றது. அதாவது அதிகமான நிறுவனங்கள் இலங்கையில முதலீடு செய்தது, அதே போல மிக அதிகமான வெளிநாட்டு பண பரிவர்த்தனைகள் எல்லாமே இந்த 2010 ஆண்டுல தான் நடைபெற்றிருக்குது. சொல்ல போனா இப்ப நாங்கள் பார்க்கிற மிகப்பெரிய ஊழல் மோசடிகள், அதாவது இந்த ஏர்பஸ் ஊழலாக இருக்கட்டும், சீனி மோசடியாக இருக்கட்டும், அதே போல மிகப்பெரிய ஊழல் மோசடிகள் எல்லாமே இந்த 2010 இருந்து 15 ஆண்டு காலப்பகுதிக்கு நடைபெற்ற ஒன்றுதான். அதால இந்த காலப்பகுதிக்குள்ள மஹிந்த குடும்பம் இவ்வளவு சொத்து சேர்த்திருக்குது என்று சொல்லி ஒரு முழுமையான பட்டியல் கோரப்பட்டு மஹிந்த ராஜபக்சவுக்கு இறுதியான அவகாசம், இதற்கு மேல நாங்கள் உங்களுக்கு காலம் தரமாட்டோம் என்று சொல்லி ஏப்ரல் 10 இறுதி திகதியாக குறிக்கப்பட்டது. இருந்தாலும் இதற்கு முன்னுக்கு இந்த மஹிந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பல கருத்துக்கள் சொன்னாலும் கூட இன்னமும் அந்த பட்டியல் வெளியாகல. இன்றைக்கு மஹிந்த ராஜபக்ச என்ன சொல்லியிருக்காரு என்று சொன்னா, இந்த பட்டியலில் வெளிவிடுறதுல எனக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது, நான் அதை வெளிவிடுறேன், நானோ என்னுடைய குடும்பமோ எந்த விதமான சொத்து சேர்ப்பு அரசியலையும் ஈடுபடையில், அதால மிக தாராளமாக இந்த பட்டியலை நான் வெளிவிடுறேன், இதுல ஆட்சேபனை இல்லை என்று சொல்லி இந்த மஹிந்த ராஜபக்சவால ஒரு கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறதே தவிர இப்ப வரைக்கும் இந்த பட்டியல் சமர்ப்பிக்கப்படல. இதுதான் இப்ப பலத்த சந்தேகங்கள் எழுப்பிக் கொண்டிருக்குது. என்று சொன்னா, இந்த மஹிந்த ராஜபக்ச விஜயராம மாவட்டத்தில இருந்து அவருடைய தங்காலை கார்டன் இல்லத்துக்கு போகும்போது எனக்கு கொழும்புல வீடுகளே இல்லை என்று சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தவர். ஆனா அதற்கு பிறகு ஒரு 2-3 நாட்களிலேயே இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய மனைவிக்கு சொந்தமான 100 மில்லியன் பெறுமதியான ஒரு வீடு கண்டுபிடிக்கப்பட்டது. அதை இவர் சொந்தம் கொண்டாடி இருக்கிறார், அதற்கான உரிமங்கள் கூட வெளிப்படுத்தப்பட்டது. அப்படி ஒவ்வொரு நாளுமே பல பொய்கள் அம்பலமாக தொடங்கத்தான் மஹிந்த தரப்பு அந்த பேச்சுவார்த்தைகள் இருந்து வெளியில வந்தது. அதே போல இந்த சொத்து பட்டியல் சமர்ப்பிக்கப்பட்ட பல உண்மைகள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுது. என்ன நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கேதான் இன்றைக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு விடயத்தை ஜனாதிபதி அனுரகுமார் அவருடைய அரசாங்கம் வெளிவிட்டிருக்குது. என்ன நடந்தது என்று சொன்னா, இப்ப இந்த பலத்த சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வெடுக்குநாரிமலை ஆலயம் முழுக்க முழுக்க பௌத்தர்களுக்கு உரியது என்று சொல்லியும் அது கூடிய விரைவில் பௌத்த தொல்பொருள் சின்னமாக பிரகடனப்படுத்த போகுது, அதாவது வர்த்தமானி வெளியாக போகுது என்று சொல்லி புத்த சாசன அமைச்சர் இன்றைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது பலத்த அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு முன்னுக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபாய ராஜபக்ச, மைத்ரிபால, ரணில் விக்ரமசிங்க என்று சொல்லி சகலருடைய ஆட்சிகளிலுமே அங்க மிக தீவிரமான அடக்குமுறை தொடர்ந்திருந்தது. அதற்கு எதிரான போராட்டங்கள் செய்யப்பட்டு கொண்டு வந்தாலும் கூட இந்த முறை ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கத்திற்கு கீழே இதற்கு ஒரு முழுமையான தீர்வு எட்டப்படும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கேதான் இன்றைக்கு புத்த சாசன அமைச்சால இப்படிப்பட்ட ஒரு அறிவித்தல் வெளியாக இருக்குது. அதாவது இந்த வெடுக்குநாரிமலை பௌத்த சின்னமாக பாதுகாக்கப்பட போகுது, அந்த வனப்பகுதியை பாதுகாக்கிறதுக்கான அதிவிசேட வர்த்தமானி வெளியாகும் என்று சொல்லி புத்த சாசன அமைச்சர் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் நிகழ்ந்திருக்குது. இது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஜனாதிபதி அனுர தரப்பு இப்படியான நகர்வுகளை முன்வைக்கிறது எந்த அளவு தூரம் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்த போகுது? இது பற்றி நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.